மே உன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்லிவிட இந்த நாளில் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இது வெள்ளம் சாதாரணமான விஷயம் அல்ல. இது உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு செய்த துரோகத்தின் பலனாக வந்திருக்கின்றது. இப்போது இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இழப்பு உனக்குதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்று உனக்கு உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள விரும்புவது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக காப்பாற்றிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கும் பொழுது என் பிள்ளை சந்தேகப்படாமல் அதை என்னவென்று நீ கேட்டுக்கொள்ள பழகு. ஏனென்றால் சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மால் தீர்த்துவிட முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதுவும் உனக்கு பெரிதான அளவில் பாதிப்பை கொடுத்து விடாது. ஏனென்றால் வாழ்க்கை துணை என்றால் நிச்சயமாக அது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே. வாழ்க்கை துணை நம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தானே. இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் சில விஷயங்கள் உன்னால் என்னென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை துணை பற்றிய விஷயம்தான். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது அவர்களுக்கு தானே. அந்த நிலை அவர்களுக்கும் நமக்கும் இடையில் ஏற்படுகின்ற சில விஷயங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, ஏது கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த அப்பன் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். உன்னுடைய உறவு உனக்கு என்ன துரோகம் செய்தது என்பதில் நிச்சயமாக இப்போது உனக்கு ஆர்வம் வந்து விட்டதல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய உறவானது உன் மீது கொண்ட அன்பு இப்போது குறையாமல்தான் வைத்திருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன செய்வது, சில நேரத்தில் சில விஷயங்கள் உன்னிடத்தில் இருந்து மறைத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்த பிறகு கூட அப்படி ஒன்றும் நடக்காது போலவே அவர்கள் நடந்து கொள்வதுதான் என் பிள்ளையினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் என்ன தவறு செய்தாலும் எந்த விஷயம் எப்படி செய்தாலுமே அது உனக்கு தெளிவாக தெரிந்து விடுகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக புரிந்து விடுகின்றது. அப்படி இருக்கும்போது என் குழந்தை, அவர்கள் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் மறைக்கும் பொழுது அதை உன்னால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. மனதளவில் மிகுந்த காயத்தை நீ சந்தித்து விடுகின்றாய். நமக்கென இருக்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் கூட நமக்கு எந்த ஒரு உண்மைகளையும் கிடைக்கவில்லையே, எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாக இல்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் நான் உனக்கு என்ன தர நினைக்கின்றேன், ஏது தர நினைக்கின்றேன் என்று தானே சிந்திக்கின்றாய். நம் துணை நம் மீது பொய் சொல்கின்றது, நமக்கு துரோகம் செய்கிறது என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்துதான் வைத்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்மை வெகுவாக பாதித்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை யோசிக்கின்றாயா? என் குழந்தையே, உன்னுடைய துணை உன்னிடத்தில் பொய் சொல்வது மட்டுமல்ல, இத்தனை காலமும் இவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களையுமே உனக்குள் மிகுதியாக மன வருத்தத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை என்றாலும் இது நீ ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கைதானே. அதனால்
எப்பொழுதும் இதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெளிப்படுத்த நினைத்தாலும் அதில் கஷ்டமோ நஷ்டமோ அதை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் விதியாக இருக்கிறது. இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் நம் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம். அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை உணர்ந்து இனி உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு வலம் வருகின்ற இந்த அப்பன் இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்வதன் மூலம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயத்தை நீ உணர்ந்து விடுவாய். என் தங்கமே, வாழ்க்கை துணை அவர்கள் மறைக்கின்ற விஷயங்கள் தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே உன்னோடு சரியாக தான் இருக்கின்றது. அதுவும் மறைக்கின்ற விஷயமும் உனக்கு பெரிதளவில் மிகுதியாக பாதிப்பினை கொடுக்காது என்று இருக்கும் பொழுது இதை பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் மறைக்கின்ற விஷயங்கள் அவர்களின் எதிர்காலத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கும் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா நேரத்திலும் நாம் இப்படியே இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. வாழ்வைக்கும் எல்லாம் மாறும். இந்த சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும். அப்படி மாறும் பொழுது நம்மை தேடி வருகின்ற எல்லாம் நமக்கு ஏற்றது போல மாறிவிடும். வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாமே இந்த வாழ்க்கை சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாமும் இந்த வாழ்க்கை தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இவையெல்லாம் என்னவென்று நம் இப்பொழுது சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இனிமேலும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டால் எப்பொழுதும் மனவேதனையிலே என் பிள்ளை இருக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வந்துவிடும். எதற்காகவும் இந்த வாழ்க்கை என் பிள்ளை நீ விட்டு விடாமல் அப்பன் சொன்னது போல எந்த விஷயத்தை எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு முதலில் நீ வர தொடங்கு. உன்னுடைய மனப்பக்குவம்தான் முதலில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நம் பக்குவமற்ற நிலையில் சந்திக்கும் பொழுது வாழ்க்கை உன்னை வெவ்வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விடும். வாழ்க்கை துணை துரோகத்தை செய்து விட்டார்கள், நம்மை வாழ விடாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்கின்ற எல்லா வேதனை வெளிப்பாடும் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான எது வாய்ப்பு இருக்கின்றதா என்று நீ சற்று கவனித்தால் போதும். அதோடு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுத்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேன் என்பதை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு உன்னுடைய துணையின் எண்ணங்கள் உன்னை மாற்றும். என் குழந்தையே, 2 பேர் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அல்லவா? அது போன்றுதான் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் ஒருவர் இருந்தால் அது வாழ்க்கை அல்ல. அது போன்றுதான் உன்னுடைய துணை எண்ணங்கள் உன்னை மாற்றும். என் குழந்தையே, 2 பேர் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் தவறுகளை செய்யாமல் யாரும் இங்கு இருக்க மாட்டார்கள். அதனால் எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் கிடையே கொடுத்து கொண்டு
அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் வாழ்க்கை இன்னமும் உங்களுக்கு அதிகமான பல சோதனைகளை உனக்கு காண்பித்து கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்தால் வேண்டும். இனிமேலும் இதையெல்லாம் விட்டு விட்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது, தவிர்த்து விட நினைத்து விடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன் துணை ஒருவரிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே. நமக்குள் இருக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நல்ல வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது எல்லாம் உனக்கு புரியும். என் குழந்தையே, துரோகத்தை செய்து விட்டதாக ஒருவர் நாம் எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் குத்தி காட்டுவது போல உன்னை நிச்சயமாக இந்த உறவு நிரந்தரமாக விட்டு பிரிந்துவிடும். அதனால்தான் ஒரு துரோகம் நடந்து விட்டது என்றால் அது எதனால் நடந்தது, யாரால் நடந்தது, அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, இந்த துரோகம் உனக்கு என்ன சந்தித்து கொடுத்தது ஏற்பாடு என்பதை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பன் சொல்ல வருகின்ற விஷயம் என் குழந்தைக்கு புரியவில்லையா? என் தங்கமே, உன் அப்பன் ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணையானது இருக்கின்றது என்றால், அதாவது துணை உன்னோடு இருந்து கொண்டு உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய துணை ஆண் பிள்ளையாக இருக்கும் பொழுது, குடிப்பழக்கம் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் முன்னிடத்தில் அவர் மறைக்கிறார்கள் என்றால் தெரிந்தால் நீ வருத்தப்படுவாயா என்கின்றாய். இது போன்று இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்லவா? அவர்களோடு பேசி அவர்களை திருத்த செய்வதற்கான வாய்ப்புகள் இதிலிருந்து அதிகமாக இருக்கின்றது. அதனால் என்னவென்று உணர்ந்து, இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அதே நேரம் வேறொரு பெண்ணுடன் அவர் தொடர்பில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை நீ சட்டென்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இதுதான் அப்பன் சொல்கின்றேன். முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தவிர எதற்கெடுத்தாலும் ஏதோடும் கவிழ்த்து விடுவதோடு என்று நினைத்து அப்படியே விட்டுவிடக்கூடாது. இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாடங்கள். அப்பன் சொல்லுவது உனக்கு புரியும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்லி எதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் சொல்ல வேண்டும் என்பதை உன்னுடைய புரிதலில் இருந்து கொண்டிருக்கட்டும். சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு விடு. கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை அப்பன் கொடுக்கின்ற அத்தனை விஷயமும் உன்னுடைய துணையில்தான் நிச்சயமாக உனக்கான தகுதியினை முழுமையாக பெற்றிருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இனிமேலும் இது எதற்கு நீ கண் கலங்காமல் இரு. உன்னை சுற்றி வருகின்ற வெற்றி எப்பொழுதும் பெறுவதற்கு நீ தயாராக இரு. உன் அப்பன் சொல்வது போல உன் துணையின் மீது உனக்கு வருகின்ற சந்தேகத்தை முதலில் அவர்களிடத்தில் சொல்லி நீ தீர்த்துக்கொள். என்னவென்று கேட்பதற்கு முன்பாக அந்த விஷயத்தை இன்னொருவரிடத்தில் சொல்லி தேவையில்லாத உன்னுடைய வாழ்க்கையை நீயே தடுத்து நிறுத்திவிடு. எதை யோசித்துதான் நீ செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். இந்த அப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அப்பன் தருகின்ற வெற்றி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றும்.
உன் துணையோடு உன்னை நல்லபடியாக சேர்த்து வைக்கும் பெண் குழந்தை மட்டுமே பொதுவான வார்த்தையாக அப்பன் சொல்லவில்லை. ஆண் குழந்தைக்கும் இதுதான். ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய பெண் நிச்சயமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை மறைக்கும் பொழுது அது என்னவென்று எதுவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் நடத்துவதை என்னவென்று நீ புரிந்து கொண்டு உறுதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும் சற்றென்று ஒரு முடிவு எடுத்து விடாமல், எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று நிறுத்தி விடாமல், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கை நிறைவான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்று இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தை உன் மனதில் நிற்கும் பட்சத்தில் உனக்கும் உன் துணையில் இடையில் நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று ஒருபோதும் கிடையாது. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.